பாகம் 5 பறவைகளின் ஆரோக்கியம் மற்றும் நடத்தையை கண்காணித்தல் பகுதி 1. இந்த பாகத்தில் பறவைகளையும் கொட்டகை சூழலையும் அன்றாடம் பரிசோதிப்பதன் அவசியம் பற்றியும் அத்தகைய பரிசோதனையின் போது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கிய காரணிகள் பற்றியும் காண்போம். அத்துடன் ஆவணங்களை பராமரிப்பதன் அவசியம் பற்றியும் விவாதிப்போம். பறவைகளுக்கு பொறுப்பானவர்கள் அனைவரும் அவற்றின் இயல்பான மற்றும் அசாதாரண நடத்தைகள் பற்றி அறிந்திருக்க வேண்டும். கோழிகளின் இயல்பான நடத்தைகள் முட்டையிடுதல், புழுதியில் குளித்தல், இரை தேடுதல் மற்றும் உயரே பறந்து அமர்தல். கொட்டகைக்குள் கோழிகள் சீராக பரவி இருத்தல் மற்றும் அமைதி காப்பது. மிக முக்கியமாக பறவைகள் இறகுகளை இழப்பதையும் பறவைகளில் ஒன்று மற்றொன்றின் இறகுகளை கொத்துவது போன்ற செயல்களை கண்காணிப்பது அவசியம். அன்றாடம் ஒரு முறையாவது கோழிகளை பரிசோதிக்க வேண்டும். குளிர் அல்லது வெப்பம் அதிகரிக்கும் போதும் கொட்டகைக்குள் கோழிகள் கொண்டு வரப்பட்ட ஒரு வார காலத்திற்கும் முட்டையிடும் போதும் அடிக்கடி பரிசோதிப்பது அவசியம். கொட்டகைக்குள் கோழி கூட்டத்தை அன்றாடம் ஆய்வு செய்யவும் ஒவ்வொரு முறையும் மெதுவாக ஒரே வழியில் நடந்து செல்ல வேண்டும். பண்ணை காப்பாளர் பற்றிய முந்தைய பாகத்தில் விவாதித்ததை நினைவில் கொள்ளவும். அமைதியாக, பொறுமையாக, ஒரே மாதிரியாக நடந்து கொள்ளுங்கள். அப்போது கோழிகளுக்கு மன அழுத்தம் ஏற்படாது. உங்கள் நடமாட்டத்திற்கும் கோழிகள் பழகியிருக்கும். அனைத்து புலன்களையும் பயன்படுத்துங்கள். முழு கூட்டத்தையும் பரிசோதிக்கும் வரை கொட்டகையின் முழு நீளத்திற்கும் முன்னும் பின்னுமாக நடப்பது நல்ல உத்தியாகும். கொட்டகையின் நடுப்பகுதி வரை மட்டுமே நடந்தால் மூலையில் அல்லது சுவர் ஓரங்களில் என்ன நடக்கிறது என்பது தெரியாது. கொட்டகைக்குள் நடக்கும்போது பறவைகளை நீங்கள் நெருங்கினால் அவை உங்களை விட்டு விலகுவதை கவனிப்பீர்கள். பறவைகளின் தனிப்பட்ட வெளிக்குள் நீங்கள் நுழைவதாக நினைத்துக் கொள்ளுங்கள். சில பறவைகள் நீங்கள் அருகே வருவதை விரும்பலாம், மற்றவை அதிக இடைவெளி தேவைப்படுகிறது என விலகிவிடும். கோழிகளுக்கு கண் பார்வை நன்றாக இருக்கும். கண்கள் தலைப்பகுதியில் பக்கவாட்டாக இருப்பதால் தலைக்கு பின்னால் உள்ள சிறிய பகுதியை மட்டும் அவற்றால் பார்க்க இயலாது. பறவைகளின் அசைவுகளை கூர்ந்து கவனியுங்கள். அமைதியாக இருந்தாலும் மன அழுத்தத்தில் இருந்தாலும் பறவைகளுக்கிடையே பயத்தை ஏற்படுத்தாமல் கொட்டகைக்குள் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வீர்கள். அன்றாட நடையின் போது பின்வருவனவற்றை சரிபார்க்கவும். பறவைகளின் நடத்தை. பறவைகள் எவ்வாறு நடந்து கொள்கின்றன? அமைதியாக இருக்கின்றனவா? மூர்க்கமாக அல்லது அதீத உணர்வுடன், படபடப்பு மற்றும் பயத்துடன் இருந்தால் ஏதோ ஒரு பிரச்சனை உருவாகி அது பிற்காலத்தில் இறகுகளை கொத்துதல் அல்லது தன்னினத்தை உண்ணுதல் என மேலும் பெரிதாகலாம் என்பதை உணர்த்துகிறது. சுறுசுறுப்பாக இருக்கின்றனவா? பறவைகள் அதிகம் அசையாமல் நின்று ஓரிடத்தில் தனியாக அல்லது கூட்டமாக அமர்ந்திருந்தால் அவை நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம் அல்லது காயமடைந்திருக்கலாம். நோய்வாய்ப்பட்ட பறவைகளின் இறகுகள் பொலிவிழந்து சோர்வாக காணப்படும். அவை மெதுவாக நகரும் அல்லது அசைவின்றியும் இருக்கலாம். இயல்பான செயல்களை செய்கின்றனவா? உயரே பறந்து அமர்ந்து விளையாடுகின்றனவா? அங்கே இருக்கும் செறிவூட்ட பொருட்களை கொத்துகின்றனவா? புழுதியில் குளித்து தாவர குப்பைகளை கிளறுகின்றனவா? அல்லது அசாதாரணமாக செயல்படுகின்றனவா? பறவைகள் ஒன்றை ஒன்று இறகுகளை கொத்திக் கொள்கின்றனவா? வேகமாக ஓடுவது, முன்னும் பின்னும் அர்த்தமின்றி நடப்பது, ஒரே இடத்தை கொத்துவது போன்ற பயனற்ற செயல்களை மீண்டும் மீண்டும் செய்கின்றனவா? இத்தகைய வினோத நடத்தைகள் அவை வாழும் சூழலில் ஏற்படும் சிக்கலால் உருவாகின்றன. நோய் மற்றும் சலிப்பு ஆகியவற்றால் இத்தகைய அசாதாரண நடத்தைகள் உண்டாகலாம். பறவைகளின் பரவல். பறவைகள் சீராக பரவியுள்ளனவா? பறவைகள் கூட்டத்தில் ஒன்றோடு ஒன்று மிக நெருக்கமாக நின்றிருந்தால் அதற்கு அதிக குளிர் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அவை பரவலாக அதிக இடைவெளியில் மூச்சிறைக்க நின்றிருந்தால் அங்கே வெப்பம் அதிகம் என்று புரிந்து கொண்டு சூழலை குளிர்விக்க வேண்டும். குஞ்சு பருவத்தில் அவற்றின் பரவலை கண்காணிப்பது மிக முக்கியம். ஏனெனில் குஞ்சுகளால் வெளிச்சூழலுக்கு ஏற்றவாறு தங்கள் உடல் வெப்பத்தை மாற்றிக்கொள்ள முடியாது. அவற்றின் உடல் எளிதில் சூடாகி அல்லது குளிர்ந்துவிடும். கொட்டகையின் ஏதாவது ஒரு பகுதியை கோழிகள் தவிர்த்தால் அதற்கான காரணங்களை நீங்கள் கண்டறிய வேண்டும். ஒருவேளை அந்த இடம் இருள் அல்லது வெளிச்சம் அல்லது ஈரம் மிகுதியாக இருக்கலாம். எந்த காரணமாக இருப்பினும் அதை உடனே கண்டறிந்து சரி செய்ய வேண்டும். தீவனம் மற்றும் தீவனக்கலன். அனைத்து பறவைகளுக்கும் கிடைக்கும் வகையில் தீவனக்கலன்களிடையே சரியாக பகிரப்பட்டுள்ளதா? ஒன்றோடு ஒன்று போட்டி போடாமல் தீவனத்தை உண்ண இயலுமா? ஒரே மாதிரியான அளவில் எல்லா கலன்களிலும் பகிரப்பட்டுள்ளதா? கலன்கள் சரியான உயரத்தில் வைக்கப்பட்டுள்ளதா? அப்போதுதான் பறவைகள் நின்றபடி கழுத்தை நீட்டாமல் உட்கொள்ள இயலும். பறவைகள் இயல்பாக தீவனம் உட்கொள்கின்றனவா? தீவனக்கலன் காலியாகும் வரை உட்கொள்கின்றனவா? அதிக அளவில் தீவனம் எஞ்சி வீணாகிறதா? தீவனக்கலன்கள் இயல்பான வேகத்தில் தீர்ந்து விடுகின்றனவா? தீவனம் எடுக்கும் வேகம் குறைந்தால் அதற்கு நோய், மன அழுத்தம் அல்லது அமைப்பில் கோளாறு என்று புரிந்து கொள்ளலாம். நீர் மற்றும் நீர் அருந்தும் கலன்கள். அனைத்து பறவைகளுக்கும் சுத்தமான குடிநீர் வழங்கப்படுகிறதா? போட்டி, மூர்க்கம், தள்ளுமுள்ளு இன்றி பறவைகள் நீர் அருந்த முடிகிறதா?
சரியான உயரத்தில் நீர் அருந்தும் கலன்கள் பொருத்தப்பட்டுள்ளனவா? அப்போதுதான் இயல்பான நிலையில் லேசாக கழுத்தை நீட்டி நீர் அருந்த இயலும். நீர் அருந்தும் இடத்தில் கோழிகள் கூட்டமாக நிற்கின்றனவா? அப்படியென்றால் கலனுக்கு நீர்வரத்து குறைவாக உள்ளது என்று அர்த்தம். பறவைகள் இயல்பாக நீர் அருந்துகின்றனவா? நீர் அருந்தும் அளவு திடீரென கூடுவதும் அல்லது குறைவதுமாக இருந்தால் அது நோய், மன அழுத்தம், தட்பவெப்ப நிலையின் தாக்கம் அல்லது நீர் வரும் வழியில் அடைப்பு அல்லது கசிவு என பல காரணங்கள் இருக்கலாம். உடல் தோற்றம் பார்ப்பதற்கு எவ்வாறு தோற்றம் அளிக்கின்றன? இறகுகளின் நிலை. கோழி கூட்டத்திற்குள் இறகு இழப்பை கவனியுங்கள். உடலின் எந்த பகுதியில் இழப்பு நிகழ்கிறது? தலை, கழுத்து, மேல் முதுகு, பின்முதுகு, வால் என எங்கே இழப்பு ஏற்படுகிறது? வால் மற்றும் பின்புறத்தில் இழப்பு இருந்தால் கோழிகள் ஒன்றை ஒன்று கொத்துவதால் நிகழக்கூடும். தலைப்பகுதியில் நிகழ்ந்தால் கோழிகள் மூர்க்கத்தன்மை காரணமாக இருக்கலாம். கழுத்து பகுதியாக இருந்தால் மூர்க்கத்தன்மை அல்லது பிற கோழிகள் கொத்துவது காரணமாக இருக்கலாம். இறகு இழப்பு எவ்வளவு உள்ளது? தோலின் வெற்று பகுதிகளை உங்களால் பார்க்க முடிகிறதா? முந்தைய கோழி கூட்டத்தில் இருந்ததைப் போலவே இந்த முறையும் இழப்பு உள்ளதா? உங்கள் ஆவணங்களில் இதே வயதில் முந்தைய கோழி கூட்டத்தில் இழப்பு எவ்வாறு இருந்தது என்பதை ஒப்பிட்டு பாருங்கள். கோழிகள் ஒன்றை ஒன்று கொத்துவதை உங்களால் காண முடிகிறதா? அதிக அளவில் பறவைகள் இந்த செயலில் ஈடுபடுகின்றனவா? இறகுகளின் நிலைக்கு மதிப்பெண் அளியுங்கள். இறகுகளின் நிலைக்கான மதிப்பெண் பற்றி இறகுகளை கொத்துவதை பற்றிய பின்வரும் பகுதிகளில் விரிவாக காணலாம். தரையில் விழுந்து கிடக்கும் இறகுகள் மென்மையான இறகுகளா என்று பாருங்கள். மென்மையான இறகுகள் என்றால் கவலை இல்லை, கோழிகள் அவற்றை தின்றுவிடும். கொண்டை சேதம். கொண்டையை கவனியுங்கள். தலையுச்சியில் சிவந்த சதை பகுதியை கொண்டை என்கிறோம். காயங்கள் அல்லது வீக்கம் போன்றவை அதிக பறவைகளில் காணப்படுகிறதா? தலையில் இறகு இழப்பைப் போலவே பிற கோழிகளின் மூர்க்கத்தால் கொண்டையும் சேதமடையக்கூடும். அலகுகளின் நிலை. அலகுகள் நன்றாக உள்ளனவா? பறவைகளால் இயல்பாக உண்ண, நீரருந்த, அலகால் இறகுகளை கோதிக்கொள்ள முடிகிறதா? இது பற்றி விரிவாக அலகுகளை மதிப்பிடுவது பற்றிய பின்வரும் பாகத்தில் காண்போம். உடல்நிலை. வயதுக்கேற்ற உடல் எடையும் பருமனும் உள்ளதா? அனைத்து பறவைகளும் ஒரே மாதிரி பருமன் உள்ளதா? சிறிய மற்றும் பெரிய பறவைகளுக்கிடையே அதிக வேறுபாடு உள்ளதா? காயங்கள் மற்றும் எலும்பு முறிவு. எலும்பு முறிந்த பறவைகளை பார்க்க முடிகிறதா? உதாரணத்திற்கு இறக்கை, கால் அல்லது நெஞ்செலும்பு. உயரே பறந்து அமரும் போது கடினமான பொருள்கள் மீது கோழிகள் மோதினால் நெஞ்செலும்பு சேதம் அடைய வாய்ப்புள்ளது. அல்லது அமரும் போது நெஞ்சு பகுதியில் அதிக அழுத்தம் கொடுத்தாலும் சேதம் அடையக்கூடும். எலும்புகள் சேதம் அடையாமல் கோழிகள் அமரும் இடத்தை எவ்வாறு வடிவமைப்பது என்பதை பின்வரும் பகுதிகளில் விரிவாக காண்போம். கோழிகள் எளிதில் காயமடையக்கூடியவை. அவற்றின் எலும்புகள் எளிதில் உடையக்கூடியவை. எலும்புகள் உடைந்தால் அதிக வலி ஏற்படும். பறவைகளால் இயல்பான செயல்களை செய்ய முடியாது. முட்டைகளின் எண்ணிக்கை மற்றும் தரம் வெகுவாக குறையும். கால் பாதத்தின் நிலை. கால்கள் நல்ல நிலையில் உள்ளனவா? கோழிகள் இயல்பாக நடக்கின்றனவா? பாதத்தின் அடிப்பகுதியில் காயம் அல்லது வீக்கம் உள்ளதா? கால் பிரச்சனைகள் பெரும்பாலும் தரையில் ஈரம் மிகுதியாக இருந்தால் ஏற்படலாம், அல்லது அமருமிடத்தில் ஏதாவது சிக்கல் இருக்கலாம். இது பற்றி பின்வரும் பாகங்களில் விரிவாக காண்போம். பறவைகளின் எச்சங்கள். எச்சங்கள் சாதாரணமாக திடமான அல்லது உறுதியான பழுப்பு நிறத்தில் அல்லது வெள்ளை நிறத்துடன் இருக்கிறதா? எச்சத்தில் இரத்தம் அல்லது சளி காணப்படுகிறதா? தளர்வான ஈரமான கழிவுகள் அல்லது வயிற்றுப்போக்கு ஆகியவை செரிமான பிரச்சனைகள் அல்லது நோயின் அறிகுறியாக இருக்கலாம். எனவே சிக்கல் என்ன என்று கண்டறிய உடனே கால்நடை மருத்துவரை தொடர்பு கொள்ளவும். முதல் பகுதி முடிவடைந்தது. பாகம் 5, பறவைகளின் ஆரோக்கியம் மற்றும் நடத்தைகளை கண்காணித்தல், பகுதி 2. தட்பவெப்பம் மற்றும் காற்றின் தரம் அல்லது காற்றோட்டம். கொட்டகைக்குள் நிலவும் தட்பவெப்ப நிலை என்ன? பறவைகள் சீராக பரவி இருக்கின்றனவா? குளிரூட்டும் அல்லது வெப்பமூட்டும் அமைப்புகள் ஒழுங்காக இயங்குகின்றனவா? காற்றின் தரம் என்ன? காற்றோட்டம் சரியாக உள்ளதா? நல்ல காற்றோட்ட அமைப்பானது கொட்டகையில் இருந்து பழைய காற்றை வெளியேற்றி புதிய காற்றை உள்ளிழுக்க வேண்டும். அப்போதுதான் காற்றின் தரம் மேம்படும். தட்பவெப்ப நிலை நன்றாக இருக்கும். எந்திர முறை, நீண்ட சுரங்க குழாய்கள் அல்லது இயற்கையான காற்றோட்ட அமைப்பு என பல வழிகளில் காற்றோட்டத்தை மேம்படுத்த முடியும். அமோனியா நாற்றத்தை உங்களால் நுகர முடிகிறதா? அமோனியா அளவு 15 ppmக்கு கீழாக இருக்க வேண்டும். அமோனியா மீட்டர் வைத்து அதன் அளவை கண்காணிக்க வேண்டும். காற்றில் கலந்திருக்கும் அமோனியாவை அதன் கடும் துர்நாற்றத்தின் வழியாக உணர முடியும். சில சமயங்களில் கண்களில் நீர் வரக்கூடும். கோழிகளின் எச்சங்களில் இருந்து அமோனியா உருவாகிறது. தாவர குப்பைகள் தரமின்றி இருந்தால் காற்றோட்டம் சரியாக இல்லாவிட்டாலும் மேலும் மோசமடையும். அமோனியாவின் அளவை கட்டுக்குள் வைப்பது உங்களுக்கும் கோழிகளின் உடல் நலத்திற்கும் நல்லது. அமோனியா அதிகரித்தால் கண் மற்றும் சுவாச கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. இந்த பிரச்சனை இருந்தால் உங்கள் மேலாளரை உடனே அழைத்து
உடனடியாக நிவர்த்தி செய்ய உத்தரவிடுங்கள். தூசி. காற்றில் உள்ள தூசியை உங்களால் காண முடிகிறதா? உங்கள் நாசிகளை எரிச்சலூட்டுகிறதா? கொட்டையில் இறுதி வரை பார்க்க முடிகிறதா? நீங்கள் தாவர குப்பையில் நடக்கும்போது தூசி கிளம்பி காற்றில் கரைகிறதா? வேறு வாயுக்கள், கார்பன் டை ஆக்சைடு போன்ற வேறு வாயுக்கள் இருந்தால் அவற்றுக்கான கருவிகளை கொண்டு அளவிட முடியும். தூசி மற்றும் வேறெந்த வாயுக்களையும் உங்களால் உணர முடிந்தால் அதற்கு காரணம் மோசமான காற்றோட்டம் அல்லது தரமற்ற தாவர குப்பைகளாக இருக்கலாம். தாவர குப்பைகளின் நிலை மற்றும் உமி ஆகிய பொருட்களை தாவர குப்பைகள் என அழைக்கலாம். பறவைகள் கொத்துவதற்கு, கிளறுவதற்கு, இரை தேடுவதற்கு, புழுதியில் குளிப்பதற்கு, வசதியாக அமர்வதற்கு என பல வகையாக பயன்படுகிறது. கோழியின் எச்சங்களை உறிஞ்சுவதற்கும் பயன்படுகிறது. தாவர குப்பையின் நிலை என்ன? உலர்ந்த நிலையில் உதிரி உதிரியாக இருக்க வேண்டும். கையில் எடுத்தால் மணலை போல ஒட்டாமல் விரல்கள் வழியாக உதிர்ந்து விட வேண்டும். எந்த பகுதியாவது ஈரமாக உள்ளதா? குப்பை ஏன் ஈரமாக உள்ளது? அவ்வாறு இருந்தால் உடனடியாக மாற்றி ஈரம் சேராமல் பார்த்து கொள்ள வேண்டும். எந்த பகுதியிலாவது குப்பை இறுகி கெட்டியாக உள்ளதா? ஈரமான குப்பைகளை உடனே அகற்றவில்லை என்றால் அவை உலர்ந்த பின் கெட்டியாகிவிடும். கெட்டியான கடினமான குப்பைகளை அகற்றி புதிய குப்பைகளை இட வேண்டும். தாவர குப்பை மோசமான நிலையில் இருந்தால் அது கோழிகளின் உடல் நலத்தோடு உங்கள் நலனையும் பாதிக்கும். தாவர குப்பையை பராமரிப்பது பற்றி விரிவாக வேறு பாகத்தில் காண்போம். முட்டைகளின் எண்ணிக்கை மற்றும் முட்டையிடும் பெட்டிகளின் பயன்பாடு. முட்டையிடும் பெட்டிகளில் எவ்வளவு முட்டைகள் இடப்படுகின்றன? தரையில் எவ்வளவு இடுகின்றன? எதிர்பார்த்த எண்ணிக்கையை விட குறைவாக இருந்தால் உடல் நலன் மற்றும் அதன் செயல்பாடுகளில் கோளாறு என்பதால் உடனடியாக அதற்கான காரணத்தை கண்டறிய வேண்டும். முட்டையிடும் பெட்டிகள் பயன்படுத்தப்படுகின்றனவா? அவை நல்ல நிலையில் உள்ளனவா? பெட்டிகளில் தட்பவெப்பம் சரியாக உள்ளதா? சுத்தமாக உலர்ந்த நிலையில் முட்டையிட வசதியாக உள்ளதா? கோழிகளுக்கு தேவைப்படும் தனிமையும் குறைந்த வெளிச்சமும் உள்ளதா? இந்த காரணிகள் அனைத்தும் தரையில் இடுவதற்கு பதிலாக பெட்டிகளில் முட்டையிட தூண்டுபவை. மேலும் தரையிலிருந்து முட்டைகளை சேகரிக்கும் நேரத்தை மிச்சப்படுத்தும். பண்ணையின் லாபத்தையும் அதிகரிக்கும். முட்டை உற்பத்தி பற்றிய மேலதிக விவரங்களை அல்லது வழிமுறைகளை வேறொரு பாகத்தில் விரிவாக காண்போம். நீங்கள் அன்றாடம் ஆய்வு செய்யும் போது காயமடைந்த, மன அழுத்தத்திற்கு உள்ளான, நோய்வாய்ப்பட்ட பறவைகள் தென்பட்டால் அவற்றிற்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க வேண்டும். அவற்றிற்கு காயங்கள் இருந்தால் வெகு விரைவில் அது பெரிதாகி மோசமடையலாம். அதன் பொருட்டு மற்ற பறவைகள் காயமடைந்த பறவைகளை கொத்தி கொன்றுவிடக்கூடும். இந்த பழக்கம் கூட்டத்தில் பிற பறவைகளுக்கும் பரவி அதிக அளவிலான கோழிகளின் இறப்புக்கு இட்டுச் செல்லும். பறவைகள் நோய்வாய்ப்பட்டால் சரியான சிகிச்சை அளிப்பது பற்றி உடனடியாக மருத்துவரிடம் ஆலோசனை பெற வேண்டும். பறவைகளுக்கு நீங்கள் மருந்து கொடுத்தால் அதை ஆவணங்களில் பதிவு செய்ய வேண்டும். எந்த மருந்து, எதற்காக கொடுக்கப்பட்டது, எப்போது கொடுக்கப்பட்டது, எத்தனை நாட்கள் கொடுக்கப்பட்டது என அனைத்து விவரங்களையும் பதிவு செய்ய வேண்டும். சிகிச்சை பகுதி என பண்ணையில் ஒரு பகுதியை உருவாக்க வேண்டும். காயமடைந்த பறவைகளையும் நோய்வாய்ப்பட்ட பறவைகளையும் கூட்டத்திலிருந்து பிரித்து இந்த பகுதியில் வைத்து சிகிச்சை அளிக்க வேண்டும். நோய்வாய்ப்பட்ட பறவைகளை மீட்க உதவுவதுடன் பிற பறவைகளுக்கும் நோய் தொற்று பரவாமல் இருக்க இது உதவும். இந்த பகுதி பிற பறவைகளிடமிருந்து தொலைவில் இருக்கக்கூடாது. இங்கே வைக்கப்படும் பறவைகள் இதர பறவைகளை பார்க்கவும் கேட்கவும் கூடிய தொலைவில் இருக்க வேண்டும். கொட்டகைக்குள் தனித்த ஒரு இடத்தை இதற்கென உருவாக்குவது நல்லது. இறுதியாக அன்றாட ஆய்வில் நீங்கள் கண்டறியும் ஒவ்வொன்றையும் ஆவணப்படுத்த வேண்டும். குறைந்தபட்சமாக முட்டைகளின் எண்ணிக்கை, பெட்டிகளில் இடப்படும் முட்டைகளின் எண்ணிக்கை, தரையில் இடப்படும் முட்டைகளின் எண்ணிக்கை, இறகுகளின் தோற்றம், காயமடைந்த நோய்வாய்ப்பட்ட பறவைகள் பற்றிய மருத்துவ குறிப்புகள், சிகிச்சை விவரங்கள், இறந்த பறவைகளின் எண்ணிக்கை, இறந்த நாள், நேரம், இறப்பிற்கான காரணம் போன்ற தகவல்களை ஆவணப்படுத்த வேண்டும். வழக்கத்திற்கு மாறாக எந்த நிகழ்வையும் ஆவணப்படுத்துங்கள். அப்போதுதான் அவற்றை நீங்கள் தொடர்ந்து கண்காணிக்க முடியும். சுருக்கமாக, அன்றாடம் பறவைகளையும் கொட்டகை சூழலையும் ஆய்வு செய்யுங்கள். பறவைகள் ஆரோக்கியத்திற்கும் நலனுக்கும் முட்டை உற்பத்திக்கும் பண்ணை லாபத்திற்கும் மிக அவசியம். கொட்டகைக்குள் முன்னும் பின்னுமாக அமைதியாக பொறுமையுடன் ஒரே மாதிரியாக அன்றாடம் நடந்து சென்று கவனிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அவ்வாறு செய்வது அவசியம். நீங்கள் கவனிக்கவும் பரிசோதிக்கவும் நிறைய விஷயங்கள் உள்ளன. அவை பின்வருமாறு: பறவைகளின் நடத்தை மற்றும் உடல்நிலை, கொட்டகைக்குள் கோழிகள் எவ்வாறு பரவியுள்ளன, தீவன கலன்கள், குடிநீர் கலன்கள், தீவனம் உட்கொள்ளுதல், நீர் அருந்துதல், காற்றோட்டம், தாவர குப்பைகளின் நிலை, முட்டை உற்பத்தி, இறப்பு விவரம், காயமடைந்த அல்லது நோய்வாய்ப்பட்ட பறவைகள் தென்படுகின்றனவா என்று பார்த்து உடனடியாக சிகிச்சை அளியுங்கள். இது பற்றி மேலதிக விவரங்கள் மற்றும் கருணை கொலை பற்றிய தகவல்கள் அனைத்தையும் பின்வரும் பாகங்களில் காணலாம். அன்றாட ஆய்வுகளையும் பரிசோதனைகளையும் குறிப்பெடுத்து ஆவணப்படுத்துவது நல்ல வழிமுறையாகும். இந்த பாகம் இத்துடன் முடிவடைந்தது.
மீண்டும் அடுத்த பாகத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.